லென்த்தை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ லென்த் அப்படிங்கிறது ஒரு எஸ்ஐ யூனிட்ஸில் ஒரு பார்ட்டு அண்டு அதோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு மீட்டர் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். இப்போ மீட்டர் அப்படிங்கிறத நம்ம ஸ்கேல் இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எஸ்ஐ யூனிட் மீட்டர் இல்லாமல் ப்ரீவியஸாக ஒரு சில அளவுகள் வச்சுருந்தாங்க. இப்போ முழம் ஜான் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, அந்த அளவுகளை வந்துட்டு எஸ்ஐ யூனிட்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ கையை வச்சு இப்படி அளப்போம், இது வந்து ஜான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த எஸ்ஐ யூனிட்ஸில் அளக்கிறதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் டேப் இருக்குது. ஸோ ஸ்கேல் அண்ட் டேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேப் வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேல் அப்படிங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் ஆர் 30 சென்டிமீட்டர் 1 ஃபீட்டுன்னு சொல்லுவோம். 30 சென்டிமீட்டர் அளக்கிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான அளவுகள். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அளக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோம் அப்படின்னா வெர்னியர். இப்போ ஓரளவுக்கு இப்போ இந்த ஒரு பொருள் வந்துட்டு இவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கேல் ஆர் டேப் வச்சுட்டு நம்ம அளந்துடலாம். ஆனால் அந்த பொருளோட திக்னஸ், ஸோ இந்த அளவு நம்மளுக்கு வேணும், இதுவும் லென்த்து தான். ஆக்சுவலி திக்னஸ் நம்ம சொல்கிறோம், பட்டு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு லென்த்து தான், அதோட நீளம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த அளவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக தேவைப்படும். இப்போ ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் 1 மில்லிமீட்டர் அளக்கிறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அளவுகள் போகும்போது எனக்கு வந்து அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வெர்னியர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? சரி, வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன இது மாதிரியான திக்னஸ் அளக்கிறதுக்கான உதவக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு வெர்னியர் ஸ்கேல். அதே மாதிரி ஸ்க்ரூ காஜ் இருக்குது. ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல் ஸ்க்ரூ காஜ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு பொருளோட திக்னஸ், ஒரு சின்ன கம்பியோட திக்னஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கம்பியோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதை லென்த்தை அளக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வெர்னியர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த வெர்னியர் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்க்ரூ கேஜ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்டு இதுவே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேரோட நம்மளோட முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடியோட திக்னஸ் அண்ட் அதை விட இன்னும் மெலிசாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நரம்பு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதோட திக்னஸ் எல்லாம் அளக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வெர்னியர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ இன்னுமே நம்மளுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கணும். அதோட திக்னஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப 0.01 மில்லிமீட்டர், ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவை அளக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அளவு தெரியும் இல்லைங்களா, ரவுண்டாக ஒரு அளவு தெரியும். சரிங்க? அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ரெண்டு கடையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு ஹேரை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஹேரோட லெஃப்ட் சைடுக்கு இந்த இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நேரம் அளவு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ அதவே திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த இதே வந்துட்டு இந்த ஸ்கேலோட இந்த ஹேரோட அந்த பக்கம் சைடு வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அளவு காட்டுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஹேரோட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப் அது வந்துட்டு ஸ்கேலாக யூஸ் பண்ணல, ஆனால் கூட அதோட ஸ்கேல் அளவு அதில் இருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதாவது 1 மைக்ரோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு திக்னஸ் கூட நம்ம அந்த இப்போ நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோஸ்கோப்லேயே கண்டுபிடிக்கலாம். இதை விட ரொம்ப சின்ன திக்னஸ் போகும்போது அதுக்குன்னு ஸ்பெஷலாக மைக்ரோஸ்கோபி ஸ்கேல் இருக்குது. அது வந்து எக்ஸாக்டாக அதுக்குன்னே யூஸ் ஆகுறது. இப்போ நம்ம பார்க்குற மைக்ரோஸ்கோப் வந்து ஜஸ்ட் வியூ ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு பொருளை பார்க்குறக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை அளக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மைக்ரோஸ்கோபி ஸ்கேல் அப்படிங்கிறது. சரிங்களா? அதை வச்சு அதோட திக்னஸ் என்ன ஆறு அதோட அளவு என்ன. இப்போ சின்ன சின்ன நுண்ணுயிரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பாக்டீரியம் இருக்குது, வைரஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, சின்ன வைரஸோட அளவு என்ன இருக்கும்
அண்டு அதோட ஏதாவது ஒரு சின்ன உறுப்புன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, அது ஒரு சில உயிர் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுலேயே இருக்கிற உறுப்புகளெல்லாம் நம்ம படத்தில் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம படிக்கிற புக்ஸில் வந்து பார்க்குறோம். அதோட படம் வந்து இப்படி தான் இருக்கும். ஈக்கோலி பாக்டீரியா படிச்சிருக்கோம். ஈக்கோலி பாக்டீரியா இப்படி தான் இருக்கும், ஒரு வைரஸ் இப்படி தான் இருக்கும். அந்த படமெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அதை வந்து அப்படியே மேக்னிஃபை பண்ணி வரைஞ்சி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதோட அளவு என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லென்த்தை வந்துட்டு நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் அண்ட் டேப் இது மட்டும் தான் பெரிய பொருளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அது யூஸ் பண்ணணும், அதோட எரர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் இது யூஸ் பண்ண முடியும். அண்டு அதெல்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக வரக்கூடிய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் தமிழில் பார்க்குறதுக்கு ராமானுஜ அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.